வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். இன்னைக்கு பேட் கேர்ள் படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். எக்ஸலண்ட் ஃபிலிம், சூப்பர் எக்ஸலண்ட் ஃபிலிம். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். ப்ளீஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. பேட் கேர்ள் இது டைரக்டட் பை ஒரு லேடி டைரக்டர், வர்ஷா பரத். ஆக்சுவலி பார்த்தா இந்த படம் நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தா இந்த படம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது இருந்தது. 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆடியோ லான்ச் பண்ணாங்க. பட் நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. எப்படி ஒரு கன்வென்ஷனல் ஃபேமிலி, ஒரு பிராமின் ஃபேமிலியில் எப்படி எல்லாம் இருப்பாங்க, ஒரு லேடி ட்ரிங்க் பண்ணுறது, குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வந்துச்சு. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸே ஆகாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வந்துச்சு. இவன் மறுபடி வெற்றிமாறன் ப்ரொடியூசர் மறுபடியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் லாஸ்ட் வீக் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் என்ன வச்சுக்கிட்டு இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் நேத்தி பார்த்தேன் டைரக்டர்லாம் வந்திருந்தாங்க, வர்ஷா பரத் குரூப் எல்லாம் வந்திருந்தாங்க. பட் முந்தா நேற்று ரொம்ப டயர்டாயிருந்து, நைட் 3 o'clock இருக்கும். அதனால படம் பாதி தான் பார்க்க முடியுது. இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தேன் கமலா தியேட்டரில். எக்ஸலண்ட் ஃபிலிம், சூப்பர் ஃபிலிம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா தியேட்டர்லேயும் ப்ரொஜெக்ஷன் சரியில்லை. நான் பார்க்குற எல்லா தியேட்டர்லேயும் ப்ரொஜெக்ஷன் சரியில்லை. அதனால போய் நம்ம தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட சண்டை போட முடியாது, கேட்கலாம். நானும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் அவ்வளோ எதிர்பார்க்கல. வர்ஷா பாரத் வந்துட்டு ஐ திங்க் அந்த அவருக்கு ஒரு 30 ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றிமாறனோட நிறையா ஒரு 2-3 படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டு, அசோசியேட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன பிராமின் ஃபேமிலி, ஒரு பாட்டி, அப்பா, அம்மா, இதில் ஒரு சின்ன பொண்ணு. கதையில் அவள் பேர் ரம்யான்ட்டு. இவ 32 ஏஜ்க்கு வருது வரைக்கும் படத்தில் கதை காட்டுறாரு. அதுக்கு இடையில நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாய் ஃப்ரெண்ட்ஸு. இவ ஒரு சாதாரண ரொம்ப கன்வென்ஷனல் ஃபேமிலி, ரொம்ப பழைய காலத்து பாட்டி. ஒரு பழைய காலத்து பாட்டி எப்படி பேத்தியை ட்ரீட் பண்ணுறான், அம்மா எப்படி ட்ரீட் பண்ணுறான். அம்மா பாட்டிக்கும் பொண்ணுக்கும் சென்ட்ரலில் தான் இருப்பான். ஒரு பாதி அவங்க பொண்ணு பண்ணுறது ஒத்துக்கலாம், இல்லை பாதி அவங்க அம்மா பண்ணுறது கேட்கணும். இந்த பொண்ணு பேத்தி பாட்டிக்கு சொல்லுது கேட்கணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னு. இந்த பொண்ணு ரொம்ப வளர்ந்துடுவா. பொண்ணை லவ் பண்ணுறா, பாய் ஃப்ரெண்ட் வர்றா. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டுருப்பான். இது இடையில நிறைய லவ் ஸ்டோரிஸ் சொல்கிறாங்க. படம் எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹிந்தியில் மீரா நாயர்னு ஒரு லேடி, அவள் நிறைய நல்ல படங்கள் பண்ணுறான். எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணால். ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்லாம் அவங்க ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்கும். வருஷா இந்த படத்து டைரக்டர் இவன் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறான். உண்மையாக சொன்னால் வெற்றிமாறன் மீறி போயிட்டா டைரக்ஷனில். இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறான். சப்ஜெக்டை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கிறான். ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கிறான். அதில் நடித்த பொண்ணும், கதையில் ரம்யான்னு பேர், ஒரிஜினல் பேர் தெரியாது. நடிக்கிறான். அந்த பொண்ணுக்கு இந்த வருஷம் பெஸ்ட் அவார்டு கொடுக்கலாம், நேஷ்னல் அவார்டு கொடுக்கலாம், ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கிறான். ஸ்க்ரீன் பிளேலாம் எக்ஸ்ட்ராடினரி, ஃபோட்டோகிராஃபி சூப்பர், எடிட்டிங் சூப்பர், சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டைலாக்ஸ் எல்லாம் இவ்வளோ பிரமாதமான டைலாக்ஸ் எல்லாம் நான் கேட்டதே கிடையாது. அந்த பொண்ணு வருஷக்கு ஒரு 30 வயசு இருக்கும் அந்த டைரக்டருக்கு. ஒரு 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 பெரிய ஜென்ரேஷன்ல ஒரு 70 வயசு ஒரு பொம்பளைக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக கதை சொல்லியிருக்கோம். அழகாக கதை சொல்றது மட்டும் கிடையாது, அவள் லைஃப்பை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துக்கிறான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கிறான்.
ஒரு உமன் லைஃப் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இந்த ஜென்ரேஷன்ல. அவ ஒரு ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு எந்த மாதிரி சர்க்கிள்ல பழகுறா, அந்த சர்க்கிள் என்னென்ன பண்றாரு, அந்த அந்த சர்க்கிள்ல போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க இல்லை. ஸோ அந்த நேச்சுரலாக அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும். அப்படி நடக்கிறது தான் இந்த கதை. பட் மேக்கிங்காக இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபி இருக்கட்டும், காஸ்டியூம்ஸ் இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், ஒரு இன்ச்சு குறைய சொல்ல முடியாது. பட் ஒரு இடத்துல அந்த ஹீரோயின் சொல்கிறா, பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோட சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மா சைக்கோ மாதிரி. ஆக்சுவலி அப்பா அம்மா சைக்கோ கிடையாது, அவங்க அந்த ஜென்ரேஷன்ல என்ன பிஹேவ் பண்ணமோ அந்த பண்ற. பட் இந்த மாதிரி விஷயம் அவர் கோவத்துல சொல்லியிருப்பேன், நாங்க கேட்கலாம் அப்பா அம்மா சைக்கோன்றா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த ஜென்ரேஷன்ல அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணுக்கு நடக்கிற கதை. அவ கடைசி அவருக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஸ்டோரி அப்படி எல்லாம் போகிறது. அவளும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறோம். நிறைய டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப போல்டா இருக்கு. பட் ஒரு 2-3 இடத்துல அவ பிடி மாஸ்டருக்கு சொல்றான், போய் உட்காந்துடுவா, என்னாச்சுன்ட்டு பீரியட்ஸ்ன்றா. ஓகே, பீரியட்ஸ் தான். பட் அந்த பீரியடுக்கு எனக்கு எதான ஒரு டெக்னிக்கல் வார்த்தை வச்சுட்டா நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் குட் டச் பேட் டச்ன்றோம் இல்லையா. ஸோ இந்த பொண்ணுக்கு பீரியட்ன்ட்டு இந்த பிடி மாஸ்டருக்கு ஒரு ஆம்பளை அவங்க சொல்லணும். ஸோ அந்த பீரியட்ஸ் ஆயிருக்குன்றதுக்கு அது யாருக்கு சொல்றதுக்கு ஒரு சின்ன ஷிஷு பூ அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி எதான ஒரு வார்த்தை வச்சுருந்தா நல்லா இருந்தது. நான் அதர்வைஸ் படம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி படம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. ஒரு ஹாலிவுட்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி படம் எப்படி பண்ணால் எப்படி இருக்கும். இந்த பொண்ணுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி, ரியல் லைஃப் மட்டும் கிடையாது, ஃபிலிம் மேக்கிங்லேயும் பயங்கரமான பவர் இருக்குது, கிரிப் இருக்குது. ஃபிலிம் மேக்கிங் ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இது வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன். எல்லாம் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்ட்டு, இப்படி தமிழ் கலாச்சாரம் அழிச்சிட்டாங்க அப்படி இப்படி இல்லைன்ட்டு. அப்படி கிடையாது. நான் யாருக்கோ இப்போதான் ஒரு 2 hours முன்னாடி ஒரு சேனலுக்கு நான் பதில் கொடுத்தேன். இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. திருப்பதிக்கு போகிறாங்க, காசிக்கு போகிறாங்க. நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு நாங்கள் கேட்க முடியாது. ஐயப்பா சாமி இருக்காங்க, அவங்க கிட்ட போகிறாங்க, ஏன் போகிறீங்கன்னு நான் கேட்கக்கூடாது. அது அவங்கவுங்க பக்தி. நான் போகாமல் இருக்கலாம், இன்னொருத்தர் நான் கேட்கக்கூடாது. அது அவங்க சுதந்திரம், அவங்க இஷ்டம், அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. பட் இது ஒரு 2024-25 இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அப்படியெல்லாம் நடந்துக்கலாமா? அந்த பொண்ணு ஒரு பிராமின் ஃபேமிலி, இப்படியெல்லாம் கான்ட்ரவர்சி எல்லாம் வந்துச்சு. நான் என்ன சொல்றேன்டா, இந்த மாதிரி பொண்ணுகள் தமிழ்நாடுலயும் மெட்ராஸ்லயோ ஒரு 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 1 lakh people இருப்பாங்க. எப்படின்ட்டா, அவங்க பாருக்கு போகலாம், ட்ரிங்க் பண்ணலாம், டான்ஸ் பண்ணலாம், பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம். இதுல எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க. கொஞ்சம் மாடர்ன் ஆனவங்க, கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்ட் ஐடியாஸ் இருக்கிறவங்க, அவங்க எல்லாம். ஸோ அதில் முஸ்லிம்ஸ் இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸ் இருக்கலாம், பிராமின்ஸ் இருக்கலாம், நான் பிராமின்ஸ் இருக்கலாம், எல்லாரும் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாடர்ன் பொண்ணு ஒரு பெரிய டைலமால இருக்கிறோம். பாட்டி சொன்னது கேட்கணுமோ, அம்மா சொன்னது கேட்கணுமோ, இல்லை நான் என்ன விரும்புகிறேன், எனக்கு என்ன என் ஃபீலிங்ஸ் நான் எப்படி ஃபார்வர்ட் பண்ணும் ஆஸ் எ விமன், இந்த மாதிரி தான். அதனால நாங்கள் ஒன்றும் இது ஒரு ஓல்டு ஃபேஷன் பழைய சம்பிரதாய காலத்துல இருந்தால் பார்க்கக்கூடாது. பட் டைரக்டர் பார்த்துருக்காங்க. அந்த பாட்டி வியூவில் கதையை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த பொண்ணு ஹீரோயின் அம்மா வியூவில் கூட கதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எல்லா பாயிண்ட்ஸும் கொண்டு வர்றாரு. யார் எப்படி பார்க்குறாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு. இப்போ இருக்கிற 2025 ஒரு மாடர்ன் கல்ச்சரில் இருக்கிறோம், மாடர்ன் சொசைட்டியில் இருக்கிறோம். ஒரு பொண்ணும் இப்படி எல்லாம் நடந்துக்கணுன்ட்டு அது அவங்க அந்த பாட்டி மூலியமோ அனலைஸ் பண்ணுறாரு, அம்மா மூலியமோ அனலைஸ் பண்ணுறாரு.
பட் இந்த இந்த பொண்ணுக்கு அம்மா பாட்டியை புரிஞ்சுக்க முடியாம இருக்கும், அப்பாவை புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. ஏன்ட்டு அவங்க என்ன ட்ரெடிஷ்னல் மைண்ட்ல இருக்காங்கோ அப்படிதான் அவங்க பொண்ணை பார்க்கறாரு. பட் பொண்ணு என்ன பண்ணாலும், என்ன கெட்டு பண்ணாலும் அப்பா அம்மா பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டார். பாட்டி ஸ்ட்ரிக்டா இருப்பா. அப்பா அம்மா அவன் குழந்தை எவ்வளவு கெட்டு போனாலும், பெரிய ட்ரக் அடிக்ட் ஆனாலும், என்ன ஆனா கூட அப்பா அம்மா குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்ட்டு அவங்க குழந்தை, அந்த குழந்தைய ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டே பெத்தாங்க இல்லையா, அன்னிலேருந்து ரசிச்சு 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 அன்பு காட்டி வளர்த்துருப்பாங்க. பட் அவங்களுக்கு இந்த காலத்துல இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் பண்றதுன்றது அவங்களால புரிஞ்சுக்கிறது, ஜீரணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இது வருஷ பாரத் டைரக்டர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒரு சின்ன பூனை வருது கதையில, கிட்டத்தட்ட 32 வயசுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கல. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் ஆயிட்டாரு. இவ லவ் பண்ண பாய் ஃப்ரெண்ட் கூட கல்யாணம் ஆயிட்டு குழந்தை எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கதை போயிட்டே இருக்கு. ஸோ இந்த 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 மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு 10,000 கதை மദ്രാஸ்ல இருக்கும். பட் நமக்கு என்னன்ட்டு அந்த கதையை நாங்கள் ஒத்துக்கணும் தவிர இது எப்படின்னு நாங்கள் கேட்கக்கூடாது. பட் அது கன்வின்சிங்கா, அது எல்லாருக்கும் புரியுற மாதிரி இந்த டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரா, ஷூட் பண்ணியிருக்காங்களா, கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்களா என்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த விஷயத்துல வருஷா பாரத் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல். டெஃபினட்டா அந்த பொண்ணுக்கு ஒரு நிறைய ஃபாரின்ல எல்லாம் நிறைய அவார்ட்ஸ் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி மீரா நாயர்ன்ட்டு மிகப்பெரிய டைரக்டர் பாம்பேல, அந்த மாதிரி வருஷம் வர போற. தமிழ்நாட்டில் நிறைய லேடி ஃபிலிம் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் ஒரு 7, 8, 10 பேர் படம் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த பொண்ணு அவங்கள யங்கெஸ்ட் மேபி 30, 29. பட் இவன் மெச்சூரிட்டி எல்லாம் ஒரு வேர்ல்டு கிளாஸ் சினிமா மாதிரி இருக்கு. பட் இந்த படம் அவ்வளோ ஈஸியாக புரியாது. இந்த சென்ஸ் ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் கிடையாது. என்னன்ட்டா நமக்கு ஒரு பழைய காலத்து ஆள் யோசனைகள், இப்போ இருக்கிற ஆளு, மாடர்னா இருக்கவங்க, அவங்க எல்லா யோசனைகளும் நாங்க மைண்ட்ல வச்சுட்டு அந்த நிலைமைக்கு போய் அந்த படம் அனலைஸ் பண்ணி அந்த படம் புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இது இப்போ நாங்கள் பூமர்ன்னு சொல்றோம் இல்லையா, லேடி பூமர், ஜென்ட்ஸ் பூமர்ன்ட்டு, அப்படி கிடையாது. இது ஒரு அந்த பொண்ணை நிலைமைக்கு போய் அந்த பொண்ணை சர்க்கம்ஸ்டன்சஸ் பார்த்துட்டு அந்த படம் புரிஞ்சுக்கிட்டோம். யாருன்னா புரிஞ்சுக்கல. பட் ஸ்டில் இந்த படத்துல அழகான விஷயங்கள் நிறைய இருக்கு. அது படம் ஒரே வாட்டி பார்த்தா புரியாது, இன்னும் 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தா இன்னும் நல்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. பட் டெக்னிக்கலி வெரி குட் ஃபிலிம். ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. இவன் ஒரு 2-3 வருஷத்துல இந்தியாவிலே நம்பர் 1 ஃபிலிம் டைரக்டராக வர்றான். ஸோ வர்ஷாக்கு தேங்க்ஸ். ப்ளீஸ் தயவுசெய்து படம் பாருங்க. உங்களுக்கு என்ன தாட்ஸ் எல்லாம் இது வரலாம். அப்படி இந்த படம் சென்சார்ல ப்ராப்ளம் ஆச்சு, வேற யாரோ ப்ராப்ளம் பண்ணிட்டு, இது ஒரு பாலிடிக்ஸ் தான், ஒரு மாதிரி ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி. தவிர ஆஸ் அ ரைட்டர், ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ஃபிலிம் டெக்னீஷியன், அவன் சினிமாவை மேக்கிங்கை கரிச்சு கொடுத்துருக்கிறான். ஈவன் பெரிய பெரிய டைரக்டராலே அவ்வளோ அழகாக பண்ண முடியாது. நாட் ஈவன் மദ്രാசி. அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் பர்ஃபெக்டாக இருக்கு. காஸ்டிங் எல்லாம் பிரமாதமாக இருக்கு. இந்த ஹீரோயின் அம்மா ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயின் இந்த வருஷத்துல யாரும் நடிக்கலை, அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கிறான். நடிக்கலைன்ட்டு இல்லை, பாலா படத்துல ஒரு சின்ன பொண்ணு வந்துச்சு, ஒரு 15 வயசு பொண்ணு, அவளும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தான். பட் இந்த கேரக்டர் யாரும் பண்ண முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல் பாடி லாங்குவேஜ், யார் பண்ணாலும் ஒத்துக்க முடியாது. நடிச்சு கலாட்டா பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். போய் பாருங்க, 2 வாட்டி பாருங்க, 3 வாட்டி பாருங்க, அப்போ இன்னும் கிளியரா புரியுது. பட் நீங்க கதையில அந்த பொண்ணு நிலைமை, அந்த ஃபேமிலி நிலைமை, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுட்டா நீங்க படம் ரொம்ப என்ஜாய் பண்றீங்க. வருஷா பரத் ரொம்ப மெச்சூர்ட் மைண்ட் அண்ட் வெரி வெரி மெச்சூர்டு ஃபிலிம் கிராஃப்ட்ஸ்மேன். ஆல் தி பெஸ்ட் வருஷா பரத். சத்யேந்திரா பேசுகிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக்.
ப்ளீஸ் தயவுசெய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவுசெய்து எல்லோரும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் அ லவ்லி ஃபிலிம், போய் பாருங்கள்.